வணக்கம். நான் டாக்டர் அருண் பிரசாத், கிட்னி ஸ்பெஷலிஸ்ட், அப்போலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மதுரையிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோமோட ட்ரீட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் ஊதுகாமாலையில் அவங்களுக்கு பிரதான பிரச்சனை கால் வீக்கம் வர்றது தான், ப்ளஸ் யூரின் அளவு குறைத்து போகிறது. இந்த பிரச்சனை தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு முக்கியமாக தண்ணி அளவையும் உப்பு அளவையும் நம்ம குறைக்கணும். ஸோ அவர் கால் வீக்கத்துக்கு ஏற்ப ஒரு நாளைக்கு 750 to 1 லிட்டரோ அந்த அளவுக்கு யூரின் அளவு எவ்வளோ போகுதுன்றத மருத்துவரோட அறிவுரையின்படி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சால்ட் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிடணும். அப்போ தான் இந்த டயூரிட்டிக்ஸ் அப்படின்ற மாத்திரை வேலை செஞ்சு அந்த கால் வீக்கம் வத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மூன்றாவது, எஸ்பெஷலி இந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்டீராய்டு அப்படின்ற ஒரு மருந்தை தான் நம்ம கொடுப்போம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னது போல் இந்த குழந்தைங்களுக்கு வரக்கூடியது ஸ்டீராய்டு சென்சிட்டிவ் நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம், ஸ்டீராய்டு டிபெண்டன்ட் நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம், ஸ்டீராய்டு ரெசிஸ்டன்ட் நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம இதை 3 வகைப்படுத்தலாம். ஸோ அவங்களுக்கு ஸ்டீராய்டுடைய தேவை எவ்வளோ இருக்குது அப்படின்றத பொறுத்து ஸ்டீராய்டோ இல்லை வேறு மருந்துகளோ கொடுக்கறத மருத்துவர் பார்த்து அதை முடிவு பண்ணுவாங்க. ஸோ இது குழந்தைகளுக்கு. இது அடல்ட்ஸ் இந்த கோளாறு வந்துச்சுன்னா, பொதுவாக அடல்ட்ஸுக்கு இந்த பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு எடுப்புலேயே நம்ம ஸ்டீராய்டு மருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ்வலாக அடல்ட்ஸுக்கு நம்ம சிறுநீரக பயாப்சி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று பண்ணி பார்ப்போம். அந்த பயாப்சியில் அவங்களுக்கு எதனால் அந்த ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட்ஸ் டேமேஜ் ஆகி அந்த யூரினில் அந்த ப்ரோட்டீன் போகுது அப்படின்ற டயக்னோசிஸை அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஸ்டீராய்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு சில மெடிசன்ஸாக இருக்கலாம். அது பயாப்சியில் என்ன விதமான அவங்களுக்கு கோளாறு இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம அடல்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டீராய்டு தெரப்பி இல்லாமல் வேறு என்ன மாத்திரைகள் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஏசிஏ ஏஆர்பி அப்படின்ற புரோட்டீன் வடிகிறதை தடுக்கக்கூடிய சில மருந்துகள் இருக்குது, சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ், அதை நம்ம கொடுப்போம். அது இல்லாமல் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்துச்சுன்னா கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கு ஸ்டாட்டின்ஸ் போன்ற மருந்துகள் நம்ம கொடுப்போம். ப்ளஸ் இந்த நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் இருக்கவங்களுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக யூரினில் கசிவதனால் அவங்க சாப்பாடில் ப்ரோட்டீன் அட்லீஸ்ட் 0.8 கிராம் per kg அப்படின்ற அளவுலனாச்சும் அவங்க ப்ரோட்டீன் அளவை எடுத்துக்கொள்ள வேண்டும். கடைசியாக நிறைய குழந்தைங்கள் எங்கள்கிட்ட வர்றவங்களுக்கு இந்த மாதிரி நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் நம்ம ஸ்டீராய்ட்ஸ் போட்டிருப்போம், நல்ல ப்ரோட்டீன் அளவு குறைஞ்சி நல்ல ரெமிஷனில் இருப்பாங்க, வியாதி இல்லாமல் இருப்பாங்க. சடனாக ஒரு சளி பிடிக்கும். அவங்களுக்கு சளி பிடித்த உடனே அந்த யூரினில் ப்ரோட்டீன் வடிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நம்ம ரிலாப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முடிந்தவரை குழந்தைகளை இந்த கோளாறு இருக்கவங்க சளி பிடிக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்த முக்கால்வாசி பேருக்கு இந்த ரிலாப்ஸ் திருப்பி வர்றதுக்கு முக்கிய காரணம் இந்த சளி பிடிக்கிறது தான். ஸோ அதில் நம்ம முடிஞ்ச அளவு ப்ரிகாஷனாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரீட்மெண்ட் ஆஃப் நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் பார்த்தோம். அது ரிலாப்ஸ் வர்றதை எப்படி தடுக்கிறது அப்படின்றதும் அதற்கு என்ன மாதிரி மருந்துகள் கொடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். நன்றி, வணக்கம்.